24 மணி நேரத்தில் 34 அதிபயங்கர தாக்குதல்கள். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தொடுத்த மாபெரும் தாக்குதல். ஏப்ரல் 15 வடக்கு பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மீது சரமாரி குண்டுவீச்சு. இஸ்ரேலின் எல்லைகளை உலுக்கிய லெபனான் போராளிகள். பல முனைகளில் போரை சந்திக்கும் நெதன்யாகு அரசு. இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள லெபனானின் ஆயுதக் குழுவான ஹிஸ்புல்லா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் மீது 34 தொடர் இராணுவ தாக்குதல்களை அதிரடியாக நடத்தி மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா நடத்திய சரமாரி தாக்குதலின் 3 முக்கிய தகவல்கள்: 34 இராணுவ நடவடிக்கைகள், 34 மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். ஹெஸ்பொல்லா போராளிகள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய இலக்குகளை குறிவைத்து 34 அதிரடியான இராணுவ நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக லெபனான் ஆயுதக் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலக்கான இஸ்ரேலிய குடியிருப்புகள் லெபனானின் தெற்கு எல்லை மற்றும் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் அமைந்துள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியிருப்புகளை இல்லீகல் இஸ்ரேலி செட்டில்மெண்ட்ஸ் குறிவைத்து இந்த சரமாரி குண்டுவீச்சு தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட்டுள்ளன. இராணுவ குவிப்புகளுக்கு மாபெரும் சேதம். குடியிருப்புகள் மட்டுமின்றி எல்லையில் இஸ்ரேலிய இராணுவ படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்த இடங்கள், ட்ரூப் கான்சென்ட்ரேஷன்ஸ் மற்றும் இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள், மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் மீதும் ஹிஸ்புல்லா படைகள் நேரடி தாக்குதல்களை தொடுத்துள்ளன. இப்போதைய நிலை அமெரிக்கா ஈரான் மோதல் ஒருபுறம் உச்சக்கட்டத்தை தொட்டுள்ள நிலையில், ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தனது தாக்குதல்களை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவது இந்த போரை ஒரு மாபெரும் பிராந்திய போராக ரிஜினல் வார் உருவெடுக்கச் செய்துள்ளது.